அன்பு நெஞ்சங்களே, சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். ஒருத்தர் ஒரு கடவுளை பிடிக்கும், நாம வணங்குவோம். ஆனா நம்ம வணங்கும் முறைகள் ஒன்னொன்னும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் ஒருவர் தான். அதாவது கடவுள்ன்றது ஒரு சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் மதத்துக்கு மதம் வேறுபடுது. இந்த இடத்துல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இந்துக்கள் பலியிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா முஸ்லிம்களும் பலியிடுதலை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கதை தான் ஞாபகம் வருது. ஒரு நாள் நபிகள் நாயகம் கடவுளோட கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கும்போது கடவுள் கேட்டாரா நபிகள் நாயகத்துக்கிட்ட, எனக்கு நீ உண்மையிலேயே என் மேல விசுவாசமா இருந்தீன்னா எனக்கு உன்னுடைய மகனை பலியிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா. உடனே நபிகள் நாயகம் எந்த விதமான மறுப்பும் சொல்லாம, உங்களுக்காகவே என் மகனை நான் பலியிடுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரே ஒரு மகனை அழகா கூட்டிட்டு போயிட்டு ஹீரா மலை மேல பலியிடுறதுக்காக கொண்டு போனாரு. அப்போ கடவுள் மனம் இறங்கி, நீ இவ்வளோ பக்தி வச்சிருக்கியா என் மேல அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் மகனை பலியிடாத அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தடுத்தாரு. அதனுடைய அடையாளமா தான் முஸ்லிம்கள் பக்ரீத் பண்டிகைக்கு ஆடுகளை பலியிடுறாங்க. அந்த மாதிரி பலியிடுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. வேண்டுதல்கள் வேற மாதிரி வைக்கும் போது அவங்க செயல்படக்கூடிய வழிபாட்டு முறைகளும் வேற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய லா ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 25ல ஒருவர் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், அவங்களுக்கு பிடிச்ச மத கோட்பாடுகள் எதை வேணாலும் அவங்க பின்பற்றி வாழலாம் அப்படின்றது தான் இதனுடைய தாற்பயம். ஓகே, இந்த மாதிரி மதங்களை ஒருவருக்கொருவர் இழிவுபடுத்தாம இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும் நோக்கமும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, மத நல்லிணக்கம் அப்படின்ற பேர்ல ஒருத்தர் இன்னொரு மதத்தை குறை சொல்லி பேசுறதோ இல்ல அதை விமர்சிக்கிறதோ தவறா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதுக்கு தண்டனை இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா சட்டத்துல இதுக்கு தண்டனை இருக்கு. அதாவது IPC 295A இந்த சட்ட பிரிவின்படி மதத்தையோ அல்லது மத சின்னங்களையோ அல்லது மதத்தை பின்பற்றக்கூடிய செயல்பாடுகளையோ ஒருத்தவங்க தவறாக விமர்சிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனையும் அவங்களுக்கு ஃபைனும் கொடுத்துருக்காங்க. எல்லா மதமும் எம்மதமும் சம்மதம் தான் அப்படின்ற எண்ணத்தோட சகோதரத்துவத்தோட நம்ம எல்லாரும் ஒற்றுமையோட வாழணும். இதுதான் நம்முடைய எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கணும். இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.